சார் ஏன் சார் எல்லா பல்பும் நல்லா எரியுமில்ல? நல்லா எரியுமே. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? 18 ரூபா. 18. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒன்று கொடுங்க. 40. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 15. 25 ஒன்று கொடுங்க. 25. டோட்டல் வாட்ஸையும் கூட்டுங்க. 95. 95. 100 வாட்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாட்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சிட்டு இந்த 95 வாட்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? ஏய் என்ன இது? கையடியா? ஏய் மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு. இல்ல நடக்கிறதே வேற தெரியுமா? யோ நியாயத்தை 4 பேர்ல கேளு போயா பாப்பா. என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க நீங்க? எட்ரா கையா எட்ரா. எட்ரா. வேலை என்னாச்சு? பெருசு 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளவுன்னு கேட்டேன். சரி. இவன் 18 ரூபான்னா நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன், 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நாளா பிரிச்சு. ஆமா. இப்ப நானே கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5 2 25 40 95 வாட்ஸ். 95. ஆமா. 100 18 ரூபான்னா 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபாய் கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது, ஆனா புத்திசாலித்தனமா இருக்குதா? லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். என்னைய கேன பையன் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். போடா ஒன்ன மாதிரி நான் வேற பாத்துட்டேன். இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸா? இது 200 வாட்ஸ். போய் நாளா பிரிச்சு. என்னது இப்படி ஏறியுது? ஐயோ ஏண்டா அழுதுட்டு இருக்க? இங்க பாரு அப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. சூச்சு இது பாரு, இது என்ன பண்ற பாரு. ஐயா இந்த பொம்மைக்கெல்லாம் சின்ன முதலாளி அசர மாட்டாரு. நான் கொண்டு வந்த பொம்மைக்கு தான் அவர் அசருவாரு. கொஞ்சம் தள்ளுங்கோ. என்னடா திமிரா? அருண் இப்ப என்ன பண்ணிட்டான்னு அவன் நினைச்சேன். படிச்சுட்டா மட்டும் போதாது, கொஞ்சமாவது அறிவு. வாடா. என்னாச்சுங்க? நம்ம குழந்தைக்கு ஆசையா பொம்மை வாங்கிட்டு வந்தா அந்த வேலைக்காரன் நான் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ மெதுவா பேசுங்க, அண்ணனுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அதான் மூஞ்சில கறி பூசிட்டு போயிட்டாரு. நான் அவனை அடிச்சா இவருக்கே கோவம் பத்திட்டு வருது. என்ன வேலுவ அடிச்சிங்களா? அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி. அவன் வேணும்னே எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். அண்ணனே இது வரைக்கும் அவனை அடிச்சது கிடையாது தெரியுமா? வாய மூடு. அண்ணனும் தங்கச்சியும் வேலைக்காரனை சப்போர்ட் பண்றீங்களா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணன் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. அதான் தெரிஞ்சது. என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிரு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கலைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்க சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்போல் கொண்டு கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவு. இங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளே ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி, இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்னாளுங்களே. அட பாவி, அடுத்த பொண்டாட்டி விடலையா நீ? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன? என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பா, ஒருத்த கலைக்க வேண்டாம்பா. இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவனை எதையும் கலைக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாது அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு இவனுக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா? இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராண்டி. பெத்த தவப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, ஓ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது பொய்யா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாண்டியே, அது பொய்யா? பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாண்டியே, அது பொய்யா? அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா? தள்ளிடி. இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மானத்தை நான் தான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போன?
அந்த பிள்ளைய கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏன்டா டேய், என்னடா சொல்றீங்க? ஏன்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க நீ. பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கலத்திருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சிட்டு நீ? பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அடிங்க இங்க பாடுறா. என்ன குறி கொடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? பின்ன எந்த கலைப்பு நான் நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. ஐயா! இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே கொன்னே போடுவாமா. தேவி, தேவி இதோ வரேங்க. சீக்கிரமா வா, பசி தாங்கல. மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். நான் கத்துறேனா? பசிக்குது, சீக்கிரமா வா. அருணுக்கு ரொம்ப பசி போல இருக்கு, போய் சாப்பாடு போடு. சும்மா இருண்ணா, நான் முடிச்சிட்டு போறேன். 10 போட்டது போறோம், நீ போய் சாப்பாடு போடு. நான் சொல்றத கேளுண்ணா. 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணும் ஆயிடாது. நான் போறேன். சொல்றது கேளு, போமா. நான் போறேன். தேவி! பேசாம போ. தேவி, தேவி நீ போ, முதல்ல போய் சாப்பாடு சரி, போடு. போறேன். என்ன அவசரமோ தெரியல. ச்சே. கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? ஏங்க கத்திட்டு இருக்கீங்க? அதான் வந்துட்டு பசிக்குது. இருக்கேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா என்ன உயிரா போயிடும். என்னடி சொன்ன? அண்ணனுக்கு தலைவலி, அதான் சுக்கு பத்து போட்டுட்டு. ஏன் ஒரு 5 நிமிஷங்கள் 10 போட சத்தா பாடுவாரு. இந்த பாரு, நீ உன் அண்ணனை தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு பொண்டாட்டியும் கூட. மறந்துடாத. தேவி, என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னய்யா, என்னது இது? என்னது? வெயில் இப்படி அடிக்குது. பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் ஏன் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. ஏய், பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. ஆ. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ, காசு தர்றியா? நம்பியா நீ? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? ஆ, இருக்கு. இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத யோ, தந்துறேன். வெட்டி பிடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் நீ. யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, ஆ? சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. ஆ, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி. உடனே நான் என்ன பண்ணேன்? ஆ. காசுக்கு பதிலா ஆ. ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு ஆ. அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது? காசுக்கு பதிலா காதறத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் இருக்க முடியும். ஆ. நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆ. நானே வெட்டிக்கிறேன். அங்க எல்லாம் எனக்கு காது வேண்டாம். வேணும். டேய், என் தொழில கெடுக்காத. அட போயா. வெட்டிய குடுறா, டேய். விஜய், எப்படி? இப்ப வேண்டாம் ராஜா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். மாமா எப்படி நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுக்குறேன். என்ன, அப்புறம் ஆத்துல குளிக்கலாம். இத பாரு, 1 2 10 வரைக்கும் என்ன, மாமா உள்ளவே இருக்கேன். ஓகே சொல்லு ஜெய். 1 2 3 4 5 8 10. மாமா காணோம், மாமா காணோம், மாமா காணோம், மாமா காணோம், மாமா காணோம். விஜய், ஏய் விஜய், என்னாச்சு? அருண், அருண், நான் சொல்றது கேளுங்க.
அருண் தேவி 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 இது வந்துட்டீங்க. என்னங்க ஆரம்புக்கு மட்டும் பாக்கலன்னா இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம குழந்தை ஆத்துல முடிஞ்சு செத்துருப்பான். அவ்வளவு அசால்ட் உங்க அண்ணனுக்கு. அவரை நம்பி நீ குழந்தை அமைச்சிருக்க. இவன் தான் ஏதாவது குறும்பு பண்ணிருப்பாங்க. குஞ்சிரும் உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற. ஆத்துல குழந்தை அடிச்சிட்டு போட்டு கூட தெரியாம அந்த பாட்டு முங்கு போட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஆமா, எங்க அண்ணன் எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆமாண்டி, உனக்கு அப்படிதான் தோணும். காப்பாத்தும் போது எனக்கே தெரியாது நம்ம குழந்தைன்னு. ஏதோ ஒரு குழந்தை போட்டு விட்டுருந்தா 3 நாள் கழிச்சு உடம்பெல்லாம் ஊதி கரை சேர்ந்திருக்கும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்க அண்ணா மேல உயிர் வச்சிருக்காரா இல்ல உயிர் எடுக்கிறாரா. ஏங்க இப்ப குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல ஒண்ணும் ஆகல. இது ஒரு முறை இவன் உங்க அண்ணன் கூட அமிச்சு இவனுக்கு ஏதாவது ஆச்சு இவனோட சேர்த்து உண்மையும் போச்சிடும். விஜய் தேவி தப்பு ஏன் மேல்தாம்மா. குழந்தை வச்சுட்டு அப்படி விளையாடி இருக்க கூடாது. அருணோர் நிலைமை நான் இருந்தா கூட இப்படிதான் ஆத்திரப்பட்டிருப்பேன். அழாதம்மா. ஐயோ அண்ணா. தேவி தேவி கூப்பிடுறாருல போமா. என்னப்பா நீதான்ப்பா மாமாவை சுடணும். சுடு. தள்ளி நின்னு சுடுப்பா. சுடுப்பா. அம்மா ஐயோ சுட்டுட்டியப்பா விஜய். ஐயோ மாமா செத்து போயிருவனே. அம்மா அம்மா. கண்ணடிச்சு கவுத்திடுவான். ஏங்க ஜெகதால கில்லாடி வந்துட்டான். இனிமேல் இவன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்றது? இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள மரியாதையா இங்க வந்துரு. இல்லனா 1 2 3. சஜாங் பாப்பாத்தி என்ன தேய்ச்சு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் தேய்ச்சு விடுறியா? ஐயோ வயசுக்கு மீந்த வேலையெல்லாம் செய்யறானே. மானம் போயிருமே. கண்ணு குடுத்துற காசிட்ட அட குடுத்துரு. என்ன என்ன உன்ன மாதிரி போலன்னு நினைச்சியா? இல்ல கண்ணு. இந்த மாதிரி எவிடன்ஸ்ல என் கையில இருந்ததா நீங்களா பயப்படுவீங்க. சரியா? ஓகே ஓகே. திரு முழிக்காத. You both follow me. இது ஃபாலோ மீயா? வேலு விஞ்ஞானி கூப்பிடுறா. நீ முன்னாடி அட நீ முன்னாடி போ. நீங்க முன்னால போங்க. அட போடாங்கற. இப்படி தள்ளி விட்டீங்களே ஐயா. விஜய் விஜய் ஐயா கொப்பர தேங்காய் போல் இருக்குது. காமிச்சு போட்டுது. கிரீன் போல். விஜய் பாய்ங்க. எப்படி ஐடியா? சூப்பர். இது மாமாவோட சேர். பெரிய மாமா சேர். பேரை போட்டிருக்கு. வாய் மட்டும் சும்மா உட்கார்றா. அண்ணே வாண்ணே சாப்பாடு ரெடி. ஏய் இது என்ன மீன்? மத்தி மீன். ஏய் இது உனக்கு வேணாம். இதுல நிறைய முள் இருக்கும். வேணாம்.
சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வேணாம். விஜய் எங்க? அவன் அண்ணன் கிட்ட போய் படுத்திருக்கான். அதை பத்தி பேசி முடிவெடுக்கலாம் தான் இன்னும் நான் தூங்காம இருக்கேன். இது பாரு, உங்க அண்ணன் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இருக்காரு. அவனுக்கு அப்பாங்கிற பயமே இல்லாம போச்சு. சாப்பிடும்போது பாத்தியா அவர் சாப்பாட்டுல மீன் வச்சு கொடுக்கறதும் அவன் சாப்பிடறதும். அப்பவே ஏதாவது சொல்லியிருப்பேன், பிரச்சனை எதுக்குன்னு விட்டேன். எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கோவப்படுறீங்க? எது சின்ன விஷயம்? அவன் தொண்டையில முள் மாட்டிச்சா யார் அவசப்படுறது? நான் வேணாம்னு சொல்லி அவர் திருத்தரமா கொடுத்தா அவன் எப்படி என்ன மதிப்பான்? தூங்குறது கூட உங்க அண்ணன் துணைதான் வேணுமா? இங்க பாரு, இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் யாரும் கேட்பான். எத்தனை முறை அவனை நம்ம கிட்ட படுக்க வச்சிருக்கேன். ஆனா நம்மள தூங்க வச்சுட்டு அவன் அண்ணன் கிட்ட போய் படுத்துக்கிறான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதான் நானும் சொல்றேன், அவனுக்கு உங்க அண்ணன் தான் வேணும், நம்ம 2 பேரும் வேணாம்.